வணக்க நண்பர்களே, கேரளாவில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டு உண்மையாலுமே கண் கலங்கி போவீங்க. அதாவது கேரளாவில் ஒரு பிரபலமான மீன் மார்க்கெட் இருக்குது. இந்த மீன் மார்க்கெட்டுக்கு ஒரு இளைஞன் அடிக்கடி மீன் வாங்க வரான். அந்த மீன் மார்க்கெட்டில் ஒரு இளம்பெண் மீன் விற்கிறாங்க. நிறைய மீன் கடைகள் இருக்கிறதால அந்த இளைஞன் மற்ற எந்த கடைக்குமே மீன் வாங்க போக மாட்டான். அந்த இளம்பெண் மீன் விற்கிற அந்த கடைக்கு தான் அவன் மீன் வாங்க போவான். அதிகமான கூட்டம் இருந்தால் கூட அங்கே வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்கான். அதாவது ஜோஸ் என்ற அந்த இளைஞன் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வரான். வாரம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைனா தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போகிறத வழக்கமாக வச்சுருக்கான். அங்கே தான் இந்த ஜோஸுங்கிற இளைஞன் ஒரு இளம்பெண் மீன் விற்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். அந்த இளம்பெண்ணை கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் எதுக்காக இந்த இளைஞன் அந்த இளம்பெண்ணே பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த இளம்பெண் பாவம், அவங்க வீட்டில் கஷ்டம், அதனால் அவள் காலேஜ் படிப்பு போக மற்ற டைமில் வந்து மீன் விற்றுக்கிட்டு இருக்கா, அவளை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க இந்த பசங்கன்னு சொல்லி ஜோஸை ஒரு சில பேர் திட்டிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. மீன் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 10-15 கடைக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த இளைஞன் வந்து அந்த இளம்பெண் விற்கிற அந்த மீன் கடையில் தான் மீன் வாங்கணும்னு சொல்லி நீண்ட நேரம் காத்திருந்து மீன் வாங்கிட்டு போகிறான். இதெல்லாம் ஓவராக தெரியலன்னு சொல்லி அந்த இளம்பெண் கடை வச்சிருக்கிற பக்கத்து கடையில் உள்ள பெண்கள்லாம் பார்த்து அந்த இளைஞனை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. இங்கே பாருப்பா, இங்கே எத்தனையோ மீன் கடைகள் இருக்குது, ஆனால் நீ வாரம் வந்து இந்த பெண் விற்கிற மீன் கடையில் தான் மீன் வாங்குவேன்னு சொல்லி நீ பிடிவாதம் நினைக்கிற. ஓகே, அது உன்னுடைய இஷ்டம். ஆனால் அந்த பெண்ணை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? அந்த பெண்ணோட சூழ்நிலை உனக்கு தெரியுமா? அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சி 2 பேர், ஒரு தம்பி இருக்கான். அவங்க அப்பா குடிகாரர், அதனால் அவங்க குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை தான் அந்த பெண் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து வெளியே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் குடும்ப கஷ்டத்துக்காக வந்து குழப்பு நடத்துகிறா. அந்த பெண்ணோட வாழ்க்கையில் மண்ணள்ளி போட பார்க்குறியா? நீ எதுக்கு அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் மீன் விற்கிற பெண் வந்து அந்த ஜோஸுங்கிற இளைஞனை கண்டிக்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறான். ஐயோ, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அந்த பெண்ணை ஒன்றும் தப்பான பார்வை பார்க்க கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லும் பொழுது, இங்கே பாருப்பா, நீ தப்பான பார்வை பார்க்குறியோ இல்லை நல்ல பார்வை பார்க்குறியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ அந்த பெண்ணை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறேன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். இங்கே மீன் விற்கிறவங்களெல்லாம் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. எங்கள் கிராமத்தில் அந்த பெண்ணை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பெண் பாவம், ரொம்ப நல்ல பெண்ணு, அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ இது போல் வாரம் வர அந்த பெண் கடையில் மட்டும்தான் மீன் வாங்குற, அதுவும் இல்லாமல் அந்த பெண்ணை நீ உத்து பார்க்குறேன்னு சொல்லி 4 பேருக்கு தெரிஞ்சா அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவள் படிக்கிற பொண்ணு, அவள் வாழ்க்கையை கெடுத்துறாத. நீனும் வயசு பையன், அந்த பொண்ணு வயசு பொண்ணு, 2 பேரும் இப்படி ஒரு கட்டுக்கதை கட்டி அந்த பெண்ணு மனசை கலங்க வச்சிருவாங்க. அதனால் நீ தயவு செஞ்சு வேறு எந்த கடையில் மீன் வாங்கிட்டு போ, இல்லை என் கடைக்கு வா, மீன் வந்து நான் நல்லாவே தரேன், உனக்கு வந்து சீக்கிரம் போட்டு தரேன், எடுத்துகிட்டு போன்னு சொல்லும் பொழுது, அக்கா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த பொண்ணு என் தங்கச்சி போல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்னப்பா சொல்கிற, தங்கச்சி போலவா? தங்கச்சி போல உள்ள பொண்ணை ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த இளைஞன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வாரம் இந்த மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க வர்றதுக்கு காரணமே அந்த பொண்ணு தாங்க. அந்த பொண்ணு என் தங்கச்சி போல இருக்கா. அதாவது எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவள் 10th படிக்கும் பொழுது இறந்து போயிட்டா. அதனால எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா, என் தம்பி, நான், எங்கள் அம்மான்னு சொல்லி 4 பேர் மட்டும்தான். என் தங்கச்சி ரொம்ப அன்பா துருத்துருன்னு இருப்பா. எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சி மேலே ரொம்ப பாசம். அதே போல் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பா. ஆனால் திடீர்னு யதார்த்தமாக அவள் நோய்வாய்ப்பட்டு என் தங்கச்சி இறந்து போயிட்டா. அதிலிருந்து எங்கள் அம்மாவுக்கு மனசு சரியில்லை. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. நாங்களும் என் தங்கச்சியை பிரிஞ்சு ரொம்ப தவிச்சு போயிட்டேன். ஏன்னா என் தங்கச்சி என் மேலே அளவு கடந்த பாசமாக இருப்பா. எங்களுக்கு என் தங்கச்சி தான் உசுறு. அப்படிப்பட்ட தங்கச்சியை பறி கொடுத்துட்டு நாங்கள் தவிச்சிட்டு இருக்கும் பொழுது யதார்த்தமாக ஒரு நாள் இந்த மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்க வரும் பொழுது அந்த பெண்ணை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம தங்கச்சி மறுபடியும் பிறவி எடுத்து வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அச்சு அசலா என் தங்கச்சி போல தான் அந்த பெண் இருக்குன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காமிக்கவும் அந்த மீன்கார பொண்ணுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும், அதே டைமில் இந்த பையன் அந்த பொண்ணை தங்கச்சி போல தான் பார்த்துருக்கான், நாம தான் வந்து இப்படி தப்பாக புரிஞ்சிடன்னு சொல்லி ஒரு செகண்டு ஆடி போய் நிற்கிறாங்க. எங்கள் குடும்பத்துக்கு மீன் சாப்பிட்றதுனா அவ்வளோ பிடிக்கும். குறிப்பாக இறந்து போன என் தங்கச்சிக்கு மீனுன்னா உசுறு. ஞாயிற்றுக்கிழமைனா அவளுக்கு கண்டிப்பாக மீன் சமைச்சு கொடுத்தே ஆகணும். நான் வாரம் இந்த சந்தைக்கு மீன் எடுக்க வந்திருக்கேன். அப்போல்லாம் இந்த பெண்ணை பார்த்ததே இல்லை. இப்போ என் தங்கச்சி இறந்து போயிட்டு 8 மாதம் மேலே ஆகுது. இப்போ தான் எங்கள் அம்மா 4 மாதமாக என் தங்கச்சி ஞாபகம் இருந்து பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டு இப்போ ஒரு 4 மாதமாக தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் இந்த உண்மையை நீ போயிட்டு அம்மாவிட சொல்லாதான்னு சொல்லி என் தம்பி தான் சொன்னான். இது போல் தங்கச்சி போல் ஒரு பொண்ணு மீன் விற்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா பார்க்க வருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு
அக்காவுக்கு மறுபடியும் தங்கச்சி ஞாபகம் வந்துடும், அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுன்னு சொல்லி நான் இந்த உண்மையை எங்கள் வீட்டில் சொல்லாமல் இருக்கேங்க. ஆனால் வாரம் தவறாமல் நான் வந்துடுவேன். ஏன்னா அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெண்ணை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க கிடையாது. என் தங்கச்சியே மறுபடியும் வந்திருக்காங்கிற மாதிரி நான் ஒரு நாளாவது அவளை பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஏங்கியிருந்தேன். ஆனால் வாரம் வாரம் வந்து அந்த பெண்ணை நான் பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் வெயிட் பண்ணி அந்த பெண்ணு கடையில் நான் மீன் வாங்கிட்டு போகிறது காரணமோ அதுதாங்க. என் தங்கச்சியே இங்கே வந்து உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது. அந்த பொண்ணு கடைக்கு மீன் வாங்க போனால் கண்டிப்பாக நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேரம் பேச மாட்டேன். அந்த பொண்ணு மீனுக்கு எவ்வளோ ரேட்டு சொல்லுதோ அவ்வளோ அப்படியே மனப்பூர்வமாக கொடுத்துட்டு நான் மீன் வாங்கிட்டு போகும்போதெல்லாம் அந்த பெண்ணை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவேன். நீங்கள் இதை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்லும் பொழுது, கண்டிப்பாப்பா நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வார வாரம் நீ வந்து மீன் வாங்கிட்டு போகிறத இங்கே எல்லாம் கவனிக்கிறோம். ஆனால் அந்த பெண் கடையில் தான் மீன் வாங்குவேன், அந்த பெண்ணை நீ குறுகுறுன்னு பார்க்குறேன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ள பொம்பளைங்கெல்லாம் சொல்கிறது கேட்டு நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உனக்குள்ளே இப்படி ஒரு ஏக்கத்தோடு ஒரு பார்வை பார்க்குறேன்னு சொல்லி, ஒரு புனிதமான பார்வை இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. தப்பாக எடுத்துக்காத தம்பி, நீ வார வாரம் வந்து உன் தங்கச்சியை மீன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மீன் மார்க்கெட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அந்த இளைஞன் தன்னுடைய தங்கச்சியை மறுபிறவி எடுத்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை பகிர்ந்திருக்காரு. என் தங்கச்சி தோற்றம் கொண்ட அந்த பெண்ணை பார்த்ததும் எனக்கு நேரடியாக போயிட்டு நான் தான் உன் அண்ணன், நீ என் தங்கச்சின்னு சொல்லி அவகிட்ட உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா என் தங்கச்சி இறந்து போனது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய சாயலில் இருக்கிற அந்த பெண்ணை நான் வார வாரம் தவறாமல் பார்க்க போயிடுவேன். ஆனால் இந்த உண்மை அந்த பெண்ணுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அந்த பக்கத்தில் மீன் விற்கிற அக்கா கிட்ட நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இந்த உண்மையை அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லாதீங்க. நான் எப்போவுமே யதார்த்தமாக வந்து மீன் வாங்கிட்டு போகிற மாதிரி போகிறேன். ஆனால் அந்த பெண்ணுக்கிட்ட நீ சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பெண் இங்கே வராமல் போயிட்டானா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டதாகவும் அந்த இளைஞன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. உண்மையாலுமே இந்த இளைஞனோட இந்த பதிவை படிக்கும் பொழுது நமக்கு கண் கலங்கிடுச்சு. அக்கா தங்கச்சி பாசங்கிறது அவ்வளோ அபூர்வமானது, அது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அதை சில பேர் தக்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பாசத்தில் உள்ள ஒரு அருமை அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க தான் தெரியுங்கிற மாதிரி நமக்கு மனசு ரொம்ப கலங்கி போயிடுச்சு. இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இது போன்ற நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.